குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன வருகிறதோ அதை அப்படியே பின்பற்றி வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم ونساء كاسيات عاريات أو كما قال عليه الصلاة والسلام. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பொறுமையின் கடல் இஸ்லாத்தின் நிழல் நம் எம்பெருமானார் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைய காலகட்டத்திலே பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது? மிக மோசமான நிலையில் தரம் கெட்டு போய் கிடக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. நீங்கள் உங்கள் வீடுகளில் இருங்கள், வெளியேறி திரியாதீர்கள். அறியாமையுடைய காலத்தில் எப்படி வெளியேறி திரிந்தார்களோ அதே போல நீங்கள் வெளியேறி திரியாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறார். ஆனால் இன்றைய பெண்களின் நிலை ஆண்களை போன்று ஆடை உடுத்திக் கொண்டு வெளியேறி திரிகிறார்கள். இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொன்னா, இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய சுதந்திரம், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பிடித்தது போல் நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அப்படியா சொல்லுகிறது? குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன வருகிறதோ அதை அப்படியே பின்பற்றி வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாம். ஆனால் இன்றைய பெண்களின் நிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே பெண்கள் எப்படி எல்லாம் இருந்தார்கள். ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பரிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெண்ணை காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த நண்பர், இங்கே காட்டுங்கள், யார் அந்த பெண் என்று கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ நடந்து செல்லுகிறார்களே இந்த கருப்பு நிற பெண், இவர்கள்தான் மௌத்தானதற்கு பின்பு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சொர்க்கத்தின் பெண் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று அந்த நண்பர் கேட்கிறார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெண் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அந்த நோய் நீங்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே எனக்காக துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ விரும்பினால் நான் உனக்கு துஆ செய்கிறேன், அதன் காரணமாக அல்லாஹ் உனக்கு குணப்படுத்தலாம். அதே நீ விரும்பினால் நீ பொறுமையாக இரு, அதன் காரணமாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தையே தரலாம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அந்த பெண், நான் பொறுமையாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். பிறகு மறுபடியும் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சந்தைக்கு வெளியே செல்லும் பொழுது இந்த நோயின் காரணமாக என்னுடைய ஆடைகள் விலகுகிறது, அந்த ஆடை விலகாமல் இருக்க எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ செய்கிறார்கள். அந்த நிலை மாறுகிறது. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். லேசாக ஆடை விலகுவதற்கு அந்த பெண் எவ்வளவு கவலைப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று துஆ செய்ய சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தின் நிலை எப்படி இருக்கிறது? கல்லூரிக்கு சென்றால் ஹிஜாபை பேணாத பெண்கள்
கல்யாண நிகழ்ச்சிக்கு சென்றால் ஹிஜாபை பேணாத பெண்கள், மஹரமான அந்நியமான ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாபை பேணாத பெண்களுக்கெல்லாம் அந்த பெண் முன் உதாரணமாக இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இரண்டு கூட்டங்கள் வரும், அந்த இரண்டு கூட்டத்தினரும் நரகம் செல்வார்கள். அதிலே ஒரு கூட்டத்தின் பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வனிசாஉ காசியாத்துன் ஆரியாத்துன், அந்த பெண்கள் ஆடை உடுத்தி இருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். நிர்வாணமாக என்று சொன்னால் அரைகுறை ஆடைகளோடு கண்ணாடியை போன்ற ஆடைகள் உடுத்தியிருப்பார்கள். அவர்கள் பிறரை சாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களும் பிறரிடத்திலே சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அந்த பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? சொர்க்கத்தில் இருந்து 40 வருட காலம் தூரமாக தள்ளி போனால் அங்கேயும் சொர்க்கத்தினுடைய வாடை அடிக்கும், அந்த வாடையை கூட இந்த பெண்களால் நுகர முடியாது என்று சொல்லுகிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைய பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள். 2 பெண்கள் இருக்கிறார்கள், ரீல்ஸ் போடுறாங்க, ஆடிக்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு அடுத்த நாள் 2 பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, உனக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு, உனக்கு எவ்வளவு லைக் வந்திருக்குன்னு. அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு 150 லைக் வந்திருக்கு. இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு 1000 லைக் வந்திருக்குன்னு சொல்லுது. அதற்கு இந்த பொண்ணு கேக்குது, எப்படி உனக்கு மட்டும் நல்ல லைக் வருதுன்னு கேக்குது. அதுக்கு அந்த 1000 லைக் வாங்கின பொண்ணு சொல்லுது, நல்ல லைக் வரணும்னா நல்லா காட்டணும். அடுத்த நாளே அந்த 150 லைக் வாங்கின பொண்ணு இன்னொரு வீடியோ போடுது, அந்த வீடியோக்கு 3000 லைக். அப்ப எப்படி பாத்துக்கோங்க. இந்த இடத்தில் மறைக்கப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதை எல்லாம் மீறி ஹராமான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். பெண்களின் நிலை மிக மோசமான காலகட்டத்தில் இருக்கிறது. பெண்களை நாம் கவனத்தோடு வளர்க்க வேண்டும். அல்லாஹ் எல்லா பெண்களையும் ஒழுக்கத்தோடு வளர்ப்பானாக. அல்லாஹ் தஆலா எல்லா பெண்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.